சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறோம்? ஏன் கண்ணீர் வடிக்கிறோம்? இந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னு நாம் முயற்சி பண்ணியிருக்கோமா? அப்படி முயற்சி பண்ணி இருந்தோம் ஏன் இந்த கஷ்டம் தீரலை? இதை பற்றி தான் இன்றைக்கி ஆடியோவில் நாம் பேச போகிறோம். நாம் அன்பே சாயில நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட அனுபவத்தை வச்சியும் அண்டு என்னோட சொந்த அனுபவத்தை வச்சியும் நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. நல்லா கூர்ந்து கவனிச்சா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு சாய்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது எல்லாமே கடவுளோட வார்த்தைகள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. அப்போ நீங்கள் தொடர்ந்து அன்பே சாயில சொன்னதை கேட்டதை தாண்டி அதன்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இது 100% வெற்றிக்கான உத்தரவாதம். அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டம் முயற்சி பண்ணியும் ஏன் அன்லிமிட்டாக போயிட்டே இருக்குது ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஆடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை சாய்ப்பாவால் ஏற்படுத்தப்படும்ன்றது உண்மையை. முதல்ல நம்ம கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் நாம் செய்த பாவம், நம்ம மேலே ஏற்பட்ட சாபம். மூணாவதாக ஒரு விஷயம், மற்ற மனிதர்கள் நம்மளை புண்படுத்துகிற மாதிரி பேசுவது. இந்த 3 விஷயந்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் துன்பத்தை நிறுத்தாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமா அப்படின்னா 100%. சாபம் விழுந்திருக்கா? இருக்கலாம். இந்த ரெண்டும் தாண்டி இந்த உறவுகள் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கே, அது கேட்க வர்றதுக்கே ரொம்ப சகிக்கலை. ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் நேற்று அனுப்பியிருந்தாங்க. தன்னுடைய மாமியார், தன்னுடைய கணவர், தன்னுடைய குழந்தைகள் யாருமே தன்னை மதிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஜட மாதிரி நான் இருக்கேன். இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுகளும் தீயில குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னை சாய்ப்பா தான் நான் காப்பாற்றணும் அப்படின்னு அழுதாங்க. அப்போ இந்த 3 விஷயத்தில் பாவமோ சாபமோ தாண்டி உறவுகளால் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்மளால் கேட்க முடியல, சகிக்கலை. அந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண மனுஷியா கூட உறவுகள், நண்பர்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. அந்த அளவுக்கு நம்ம மோசமாக இருக்கோம் அப்படின்றத பார்த்தா அப்படி ஒன்றும் மோசமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதில் இருந்தும் ஏன் வெளியில் வர முடியல? இதுதான் இன்னைக்கு நாம் முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த பாவம், சாபம் அண்டு மனிதர்களால் அடையும் துன்பங்கள், வார்த்தைகளால் ஏற்படும் துன்பங்கள், இந்த 3த்தையும் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் எப்படி நாம் தாண்டி வர முடியும்? வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனளிக்கும். அந்த நம்பிக்கையை தயவுசெய்து வைங்க. ஏன்னா எத்தனையோ பேர் இதில் இருந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ சாதித்தவங்க இந்த 3 விஷயத்தையும் கடக்காம இருக்க முடியாது. கடந்தா மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா சான்ஸே இல்லை. ஒரு மனுஷன் முட்டாள் அப்படின்னு நம்மளை சொல்கிறான். அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் முட்டாள், அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நாம் அறிவாளி. அப்போது எந்த மனுஷனும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவன் இல்லை. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர் யாருன்னா கடவுளும் நீங்களும் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. கடவுள் உங்களுக்கு உயர்ந்த பண்புகளை கொடுத்துருக்காரு.
நல்ல திறமை கொடுத்துருக்காரு, நல்ல இதயத்தை கொடுத்துருக்காரு. அப்ப எல்லாம் கொடுத்துருக்கிற நீங்க தோக்குறீங்க அப்படின்னா அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஒப்பீனியனை நீங்க முழுவதுமா ஏத்துக்கிறதால, ஒருத்தன் நம்மளை அறிவாளின்னு சொன்னா ஏத்துக்கிறோம், முட்டாள்னு சொன்னாலும் ஏத்துக்கிறோம். அறிவாளின்னு சொன்னால் ஏற்றுக்கிறோம், அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. ஆனால் முட்டாள்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறோம், அதில் துக்கம் கிடைக்குதுன்னு நம்ம ஏன் அதை ஏற்றுக்கிறோம்? அப்போது கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் யாருக்கும் எந்த பதிலும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, யார்கிட்ட எந்த கேள்விகளும் எழுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட கேள்விகள் எழுப்புகிறோம். என்னென்னா, அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சூழ்நிலை? கேள்விகள் எழுப்புறோம் தானே. ஸோ பதில்கள் எப்படி வருதுன்றதை பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய பேர் பதில் சொல்கிறாங்க, அந்த பதில்களில் உண்மை இல்லை. ஆனால் அந்த பதில்களை உண்மை இங்கே அன்பேசாய் குடும்பம் கொடுக்குது. இப்போது அப்போ கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை மட்டும் பலப்படுத்துங்க. வேற எந்த மனுஷனுடைய உறவுகளை பலப்படுத்தி ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் எந்த தனி மனுஷனுக்கும் இல்லை. அதுக்காக நான் உறவுகள் வேண்டான்னு சொல்லலை, உறவுகளை வெறுங்கன்னு சொல்லலை. அன்பு செலுத்துங்க. ஏன்னா அதெல்லாம் செலுத்தினாதான் நம்ம சாயப்பா பக்கம் நிற்க முடியும். அன்பு இல்லாத இடம் வெறும் வறண்ட பூமி, அது வேஸ்ட்டு. நாம எல்லாம் அன்பு நிறைந்த மனிதர்கள். நாம அன்பினால மட்டும்தான் நாம இங்க ஜெயிக்கவே முடியும். அப்போ நம்ம இதயத்துல இருந்து அந்த அன்பு என்னைக்கும் பொங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ கடவுளை நோக்கி நீங்க காத்திருக்கணும். கடவுளும் காத்திருக்காரு, நீங்க மட்டும் காத்தில்ல, கடவுளும் காத்திருக்காரு. கடவுள் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் காத்திருக்காரு. எப்ப என்னுடைய சொந்தங்கள் என்ன தேடி வரும்? அப்பனா நீங்க சொல்லலாம், இல்ல நான் நேத்து கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேனே, போன வாரம் கூட ஷீரடி போயிட்டு வந்தேனே, அப்ப நான் கடவுளை பார்க்க தானே போறேன். அப்ப பார்த்திருந்தா ஏன் எனக்கு பிரச்சனைகள்னா, நீங்க வெளிப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் அவர் விரும்பல, உட்புறமா நடக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்க நாம பேசுறோம். அதுதான் இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல். அப்போ உட்புறத்தை நோக்கி நீங்க அழைக்கணும், உட்புறத்தை நோக்கி நீங்க போகணும். கடவுள் ஷீரடியில இல்லை, தயவுசெய்து அங்க இருக்காருன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. உங்க வீட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற சாயப்பா கோயிலையும் இல்லை, அங்கேயும் இல்லை. அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்காரு. அந்த இடம் உங்க மனது, உங்க இதயம். அப்ப அவர் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா, காத்திருந்தவர் உங்க இதயத்துக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். எங்க இருந்தாரு? வீட்டுக்கு வெளியில. இதயத்துக்கு வெளியிலன்றது வீட்டுக்கு வெளியில வச்சுக்கலாம். வீட்டுக்கு வெளியிலன்னா கதவுக்கு வெளியில. அந்த கதவு சாத்தி இருக்குது, கதவை திறந்தா உள்ள வருவார். அப்போ உங்க இதயம் சுத்தமா இல்லை. சுத்தமா இல்லாததால அங்க ஒரு பெரிய கதவு பூட்டப்பட்டு உள்ளது. அப்ப இதயம் சுத்தமா இருந்து அந்த இதயத்துல அன்பு நிறைஞ்சிருந்தா அதுதான் சாவி. அந்த சாவி திறந்தா அவர் உள்ள வருவாரு. அதான் அவர் சொல்றாரு, நான் காத்திருக்க, உனக்காக நான் காத்திருக்க. உன் அன்புன்ற சாவி வச்சு அதை திறந்தா நான் உள்ள வந்துடுவேன். நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னோட பாவத்துல இருந்தோ உனக்கு விடுதலை, உன் சாபத்துல இருந்தோ உனக்கு விடுதலை. அடுத்தது இந்த மூணாவதாவது ஏதோ சொன்னீங்க, இந்த மற்ற மனுஷங்கள்லாம் என்னை ரொம்ப நொந்து போறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு, அதுல இருந்தும் உனக்கு விடுதலைய நான் அளிக்கிறேன். நீ என்ன நோக்கி வா, என்னோட கையப்படி. மற்றவன் சொல்றதெல்லாம் நம்பாத, அவன் அப்படிதான் சொல்லுவா. அவனுக்கு நீ வாழணும் வாழ வேண்டான்றதுல தனிப்பட்ட முறையில் விருப்பம் இல்லை. ஏன்னா அவரவர் வாழ்க்கைக்கு அவங்கவுங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. மற்றவங்களை குறை சொன்னாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க.
அவங்க அப்படிதான் குறை சொல்லுவாங்க. சேத்த வாரி இறைக்கத்தான் செய்வாங்க. சேரு உன் மேல படதான் செய்யும். நீ சேத்துல வாரி இறைச்சிட்டாங்களேன்னு சொல்லி அங்க நீ தங்காத. ஏன்னா அது உன் இடம் இல்லை. சேரு, ஆமாம் சேரு, என் உடம்புல பட்டுடுச்சு, ட்ரெஸ்ஸு நனைஞ்சிடுச்சு, ஆமாம். இனி என்ன பண்ணணும்? அந்த சேத்தை கழுவுறது தான் புத்திசாலித்தனம். அடிச்சுட்டு போயிட்டானேன்னு சொல்லி ஏன் அடிச்சன்ற கேள்விகள்லாம் வேண்டாம். அவன் விருப்பம் வந்தான், சேரடிச்சான், போயிட்டான். அது அவனுடைய பண்பு, அவன் வளர்ந்த விதம் அப்படி. ஆனால் நான் வளர்ந்த விதம் எதிர்த்து பேசுவதற்காகவோ வாக்குவாதம் செய்வதற்காகவோ இல்லை நான் ரொம்ப நல்லவன் ஏன் என் மேலே சேர்த்த வாரி இறைச்சேன்னு பேசுவதற்காகவோ இல்லை. என்னுடைய பண்பு அதை கழுவிட்டு போகிறது தான். இதுதான் நாம் செய்யணும். ஆனால் இதை நம்ம செய்யலைன்றதால தான் வரவன் போகிறவெல்லாம் சேர்த்த வாரி இறைக்கிறான். மற்ற மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி? உங்களை வேதனைப்படுத்தணும். நீங்கள் அழுவுறதில் அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்போது இது இன்னொருத்தனும் பார்க்குறான், அவனும் இதே விஷயத்தை செய்கிறான். அப்போ நீங்கள் அழுவுறதை நிறுத்திட்டா அவன் இந்த விஷயத்தை கையில் எடுக்க மாட்டான். நீங்கள் அழ வேண்டிய அவசியமும் இல்லை. என்னைக்கே உங்கள் இதயத்தில் சுத்தபத்தமான ஒரு இடத்த ஒதுக்கி வச்சு அவரோட வருகைக்காக காத்திருந்தீங்களோ அவர் வந்துட்டார். இனி எந்த இடத்துலையும் உங்களுக்கு எந்த தொல்லைகளும் வராதுன்றத நான் உறுதி அளிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவர் தான் சக்தின்றதை நீங்கள் உணர்வீர்கள். அதாவது நான் உணர்வதற்கும் நீங்கள் உணர்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இங்கே நிறைய இருக்குதுன்னா, நான் அனுபவத்தின் பேரில் நான் உணர்ந்தேன். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல, அதனால் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியல. நான் சொல்கிற திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இருட்டுக்கடை அல்வா ரொம்ப சூப்பராக, நல்ல சூடாக, இதமான சூடாக இருக்கும், இதமான சூடில் இருக்கும், நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த அல்வாவை நீங்களும் அதே கடையில் இருக்கக்கூடிய அல்வாவை அதே பதத்தில் சாப்பிட்டு இருந்தால் நான் சொன்னது ஆமாப்பா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அதை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். இப்போ நான் மட்டும் அனுபவிச்சேன், நீங்கள் அனுபவிக்கிறேன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு தோணும். ஓகே, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட அல்வாவோட எதுவும் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத சாப்பிட்டவனுக்கு தான் தெரியும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதை சாப்பிட்டாதான் அதனுடைய அந்த தன்மையை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. நம்ம சொன்னாங்க ஆமாப்பா இருட்டுக்கடை அல்வாமா நல்லா இருக்குமாம்மா. என்ன அல்வானா இப்படி தானே இருக்க போகுது, என்ன கொஞ்சம் குழகுழன்னு இருக்குமா, சில அல்வா கெட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஒரு கற்பனை பண்ணுவோம். ஆனால் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண கற்பனை கரெக்டாக இருக்குது. சில பேர் ஓவராக கற்பனை பண்ணிட்டாங்கன்னா அது சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் அந்த இருட்டுக்கடை அல்வா. ஸோ சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே அந்த ப்ரொடியூசர்ஸ், அந்த ஹீரோயின்ஸு, அந்த ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாமே ரொம்ப ஓஹோ செம, இது மாதிரி சார் ஹீரோ நடித்ததே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், ஓ செமப்பா, சரித்திரம் படமாப்பா, செமையாக இருக்குமாப்பா, பயங்கரமாக இருக்குமா, அந்த படத்தெல்லாம் ஏற்கனவே ஒரு ஹிட் மூவி வந்திருக்கும், அந்த ஹிட் மூவியை விட தாண்டி அந்த மூவி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம கற்பனை பண்ணுவோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆகிடும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்க, அவங்க அது மாதிரி பண்ண வச்சுட்டாங்க. அதனால் எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது இல்லைன்றதால அது தோத்துடுச்சு படம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபில்மை ரொம்ப அட்டகாசமான படம் எல்லாமே அந்த படத்தோடைய டீமு கொஞ்சம் ஓவராக பேசுனதால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா இதை ஒருத்தர் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ எதிர்பார்ப்புன்றது ஆன்மீகத்தில் மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலையுமே அந்த பிரச்சனைகள் இங்கே இருக்குது. நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த மூவியை பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. அப்போ நான் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன்னா அதை நீங்கள் அனுபவிச்சா அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ அனுபவிக்கலைன்னா தயவு செய்து அதை நீங்கள் உணரும் தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் சாயப்பா அந்த வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக அளிப்பாங்க.
அப்போ சாய்பாவோட பவர் என்னைக்கு உங்களுக்கு தெரியும்னா, உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்குதோ அப்போது அவரோட பவரை நீங்கள் உணர்வீர்கள். இப்போ இன்றைக்கி கூட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு பேமெண்ட் ஒன்று தேவைப்படுது, ஒரு பிஸ்னஸ் இதுக்கு சம்திங், இதுக்காக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் ஏதோ ஒரு இடத்துல ட்ரை பண்ணேன், ஆனால் அது நாள் கழித்து தான் வரும். ஆனால் சாய்பாவை நம்பி நான் நினச்சேன், ஆனால் பெரிய ஒரு மிராக்கிள், எனக்கு உடனே அந்த பேமெண்ட் கிடைச்சிது. அதுக்கு உண்டான நான் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு சாய்பா எனக்கு அருள் பண்ணார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நீ நம்பின நான் உனக்கு கொடுத்தேன். இது ஆச்சரியம் இல்லை, நீ நம்பின கொடுத்த. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லலாம், அப்போ நான் நம்பலையா, அப்போ நான் நம்பலன்னு சொல்கிறீங்களா சாய்ராம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என் முன்னாடி சீரலாம். நீங்கள் சீருங்க, நான் தப்பு சொல்லலை. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் நம்பலை, நம்பின மாதிரி உங்களை நம்ப வச்சிங்க, ஆனால் உங்களை நீங்களே ஏமாத்துனீங்க. நீங்கள் முழுக்க நம்பலை. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் எப்படி முடிக்க முடியுமோ தெரியல, ஆனாலும் சாயப்பா மேலே பாரத்தை போட்டு ஆரம்பிக்கிற. இது நம்பிக்கையான வார்த்தையா? நான் கேட்குறேன், இது நம்பிக்கையான வார்த்தையா? ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. அப்போது நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கையை தாண்டி நல்லபடியாக நடக்கணும், கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் ஆரம்பிக்கிற. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதில் உங்களுக்கு அவநம்பிக்கைன்ற ஒரு வார்த்தை ஒரு லைன் கூடவா இல்லை? அப்போ நம்பிக்கையோடு பேசக்கூடிய மனிதர்களோட வித்தியாசத்தை சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாயப்பா ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணியிருக்காருங்க அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி இருக்குது? என்னமோ அவர் மேலே பாரத்தை போட்டு பண்ணுற, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாம் அவர் இருக்கார், எதுவும் வரக்கூடாதுன்றதான் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஆனால் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போது உங்கள் நம்பிக்கை எங்கெங்கே போச்சு? எங்கே போச்சு உங்கள் நம்பிக்கை? அப்போது ரெண்டு விதமான மனிதர்கள். ஒன்று, நம்பிக்கைக்குரியவர்கள் எப்படி பேசுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் தீராத ஒரு பிரச்சனைங்க, கடவுள் எனக்கு கொடுத்தாருங்க, பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க, ஜம்முன்னு எல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராமை நான் முடிச்சிடுவேன் அவரோட அருளால். அதுதான் நம்பிக்கை. சொல்லும்போதே ஏன் அவ்வளோ சோர்வு? அப்போ உங்கள் நம்பிக்கைன்றது எங்கேயோ குறையுது. ஒரு பெரிய பானையில் ஒரு ஓட்டை, தண்ணி எடுத்து மொண்டு ஊற்றினாலும் அந்த ஓட்டையில், சின்ன ஓட்டையில் போயிட்டே இருக்கும் தண்ணி. அப்போ அந்த பானையில் தண்ணி தங்காது. ஏன் தங்கலைன்னா, தம்மா துண்டு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையில் தண்ணி வெளியில் போயிட்டே இருக்கும். அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ அந்த அவநம்பிக்கைன்றதுல ஒரு இடத்துல சின்ன ஓட்டை இருக்குது, அந்த இடத்துல எல்லாம் போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துடுச்சு. நீங்கள் என்ன நினச்சிங்க? என்னமோங்க எல்லாம் பிரச்சனை இல்லாமல் முடியணும்னு நினைக்கணும், எல்லாம் கடவுள் தான் பார்க்கணும், இந்த பிரச்சனை மட்டும் வந்துருச்சுன்னா நல்ல ரொம்ப கஷ்டம். இப்போ வந்துடுச்சுன்னா அப்படின்னு சொன்னீங்கல்ல, வந்துடுச்சுன்னா கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, அந்த பிரச்சனை வந்ததால கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன நினச்சி உருவாக்குனீங்களோ அது உங்களுக்கு அப்படியே வந்துடுச்சு. இப்போ இந்த சாய்ராம் என்ன நினச்சி சாயப்பாட்டை கேட்டாங்களோ எல்லாமே கிடைச்சிடுச்சு. நம்பினா கிடைச்சது, நம்பலனா கிடைக்கல. அப்போது நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போது உள்ளே இருந்து எதுவும் வராது, உள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வரும். உள்ளே இல்லாதது ஒன்று வெளியில் வராது, இருக்கிறது என்னவோ அது மட்டும்தான் வெளியில் வரும். அப்போ உங்கள் வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ அதுதான் உங்கள் எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ அதுதான் வார்த்தைகளாக வரும். வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ அதுதான் செயலாக மாறும். அந்த செயல்கள் எப்படிப்பட்டதோ அதுதான் விளைவுகளாக மாறும். அந்த விளைவுகள் தான் வெற்றியோ தோல்வியோ துன்பமோ துக்கமோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ எவ்ரிதிங். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்டையராகவே நீங்கள் சேஞ்ச் ஆகலாம், கம்ப்ளீட் A to Z. ஸோ நீங்கள் மாறினா
உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாற்றங்களை நிச்சயமாக சாயப்பா வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஒரு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க 4 பேர் நீங்கள் பாசிட்டிவாக மாறுங்க. மீதி இருக்கிற 3 பேர் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அழைச்சிட்டு போயிடும். சூப்பர். கெட்டதை விட நல்லதுக்கு பவர் அதிகம். ஆனால் இங்கே நல்லா நம்ம மாற்றி வச்சுட்டோம். கெட்டது தான். ஏன்னா இந்த உலகம் கெட்டதை நோக்கி, கெட்ட மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லா மனுஷங்க கட்டி விதைச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் பரபரப்பாக ஆக்கணும்னா அந்த நியூஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் தான் பரபரப்பாக்க முடியும். நார்மல் நியூஸ்லாம் யாரும் பார்க்குற மாதிரிலாம் இல்லை. ஓ இவ்வளோ தானே இதுக்கா அப்படின்னு அது ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி அப்போ தான் வந்து அது வந்து எல்லா மக்களையும் சென்றடையுது. அப்போ மக்கள் அத்தனை பேரும் எப்படி இருக்கணும்? பரபரப்பா, அடுத்தது படபடப்பா. 20 வயசில் இருக்கிற பொண்ணுக்கும் பசங்களுக்கும் ஹார்ட்டு ப்ராப்ளம் ஆகுது. 20 வயசில் அப்படின்னா படபடப்பு. ஏன் பரபரப்பாக இருக்கிற மாதிரியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கிறீங்க? அதனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒதுக்கி வச்சுட்டோம். நல்ல விஷயங்களை, மோசமான விஷயங்களை கையில் எடுத்துட்டோம். அதுதான் நம்ம வாழ்க்கையை முடிவும் பண்ணிட்டோம். அதுக்கு தான் இடம் கொடுக்குறோம். எல்லாமே தலைக்கீழாக மாறுது. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்க முடியல. நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன், வெற்றி பெற முடியல. நான் புகழ் அடையணும்னு நினைக்கிறேன், புகழடைய முடியல. எல்லாராலையும் எல்லாமும் முடியும். அதுக்கு தான் கடவுள். கடவுள் வந்து அவரோட சக்தியை நாம் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோன்னா, நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கிறத தாண்டி உங்களுக்கு என்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதோ அப்போ தான். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிற கடவுள் பவர், சக்தி இருக்கு. அவருக்கு இல்லாத சக்தியே இல்லை. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இதை நீங்கள் உணர்ந்தாதான், அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தாதான் அவர் சக்தி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு அது எப்போ தெரியணும் அப்படின்னா, அன்பே சாயில சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் என்னைக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ அந்த சக்தியை உணர்வீங்க. அப்போ அந்த சக்தியை உணர்ந்ததுக்கு அப்புறம் அன்பே சாய் ஆடியோவை மறுபடியும் மீண்டும் புது ஆடியோவை மறுபடியும் கேட்பீங்க. ஸோ அந்த சக்தி உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அடையாளத்தை பிடிச்சிட்டீங்க. பிடிச்ச அதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. இவ்வளோதாங்க வாழ்க்கை. கொஞ்சம் மாறணும். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அதே தான். மாறினாதான் வெற்றி, மாறலைன்னா வெற்றி கிடையாது. நீ மாறு, உனக்கு வெற்றி கொடுப்ப. மாறாமல் இருந்தால் வெற்றியே கிடையாது. ஸோ கடவுளுக்கும் நமக்கும் தான் உறவுகள் பலப்படுத்தணும். அந்த உறவு பலப்பட்டாவே அத்தனை மனிதர்களோட உறவுகளும் ஆட்டோமேட்டிக்காக பலம் பெறும். ஸோ உங்களை ஒதுக்குனாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போது கடவுளோட சக்தி உங்கள் இதயத்தில் வந்துடுச்சு. கடவுள் உங்கள் இதயத்தில் குடி வந்துட்டாரு அப்படின்னா இனி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு எல்லாமே, உங்களுக்கு அந்த சக்தி இருக்குதுன்றதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மளாம் டம்மி, நம்மளாம் ஒன்றுத்துக்கும் ஆகாதவங்க, வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, யாரும் என்னை மதிக்கலை. இதை நீங்கள் சொல்ல என்ன ஆகுது? உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. உங்களை நீங்கள் உணரலை. அடுத்தவங்களை உணர்ந்த அளவுக்கு நீங்கள் உங்களை உணரலை. இது யாருடைய தப்பு? கடவுள் தப்பா? உங்கள் தப்பா? ஸோ நிச்சயமாக கடவுள் தப்பு இல்லை. ஆக யாரோட தப்பு? உங்கள் தப்பு. மனிதர்களுக்கு ஏன் இடம் கொடுத்தீங்க? நீங்கள் உங்களுடைய சுய மதிப்பு இல்லைன்னு முடிவு பண்ணதால் அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு மதிப்பு வாய்ந்த மனிதராக ஆயிட்டீங்க. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறதால, கடவுளுடைய தொடர்பில் இருக்கிறதால உங்களுக்கு தெரியுது நீங்கள் மதிப்பானவர்கள், நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். அதனால் நாம்
திறமையானவர் அப்படின்னு நாம முதல்ல நம்ப ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் போய் சேருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம கரெக்டான வழியில பொறுமையா நம்பிக்கையோட உங்க மனதுல நல்ல விஷயங்களை மட்டும் விதைக்கணும். நம்பிக்கையோட விதைக்கணும். நீங்க விதைக்கிற விதை ஒவ்வொன்றும் நம்பிக்கையோட இருக்கணும். இந்த எண்ணங்கள் தான் இங்க விதையா இருக்கு. இந்த எண்ணங்கள்ல நான் உறுதியா இருக்கேன். இந்த எண்ணங்கள்ல நான் உறுதியா இருக்கேன். இந்த உறுதி என் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். கடவுள் என்கிட்ட வந்துட்டாரு, காத்திருந்தவர் எனக்காக வந்துட்டாரு, நானும் அவருக்காக காத்திருந்தேன், அவர் எனக்காக காத்திருந்தாரு. ஆனா எங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு, நான் என்னைக்கு புனிதமானனோ அவர் என்னிடம் வந்துட்டாரு. என்னுடைய இதயத்தோட கதவை திறக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ மனசுல இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை தூக்கி எறியணும், புதுசா எண்ணங்களை விதைக்கணும். அதான் சொல்றேன், ஒரு இடம், ஒரு பூமி வறண்ட பூமியா இருந்துச்சுன்னா உடனே தண்ணி ஊற்றி மறுபடியும் செடி வச்சிட முடியாது. மண்ணை நல்லா கிளறி விடணும். அதில் உயிரில்லாத மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சு நல்லா இது பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிங்கன்னா அப்புறம் விதை போட்டால் அது கரெக்டாக இருக்கும். வெறும் வறண்ட பூமியில் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு விதைய போட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ நம்ம மனசில் வறண்டது அப்படின்றது எதிர்மறை எண்ணங்கள். அப்போ அதை நீங்கள் டோட்டலாக எடுத்துட்டு நேர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களோட கடவுளுக்காக நீங்கள் காத்திருங்க. கடவுள் சாய்ப்பா வருவார், வந்து வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இதுனா அவ்வளோ பெரிய கஷ்டமா? உட்கார்ந்த இடத்துலையே நிற்கிற இடத்துலையே இந்த நொடியே நாம் தயாரானோன்னா எல்லாமே தயார். உடனே கோயிலுக்கு போய் விளக்கேற்றி சாமியை கும்பிடணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே உட்காருங்க, ஜம்முன்னு உட்காருங்க. இதயம் தான் கோயில், இதயத்தில் தான் கடவுள். கடவுளோட சிம்மாசனம் எங்கே? மறுபடியும் சொல்கிறேன், ஷீரடியில் இல்லை. கடவுளோட சிம்மாசனம் உங்கள் மனசில். கண்களை மூடி கொஞ்சம் கண்களை மூடி மட்டும் பாருங்கள். கால் மேலே கால் போட்டு சிம்மாசனத்தில் உக்காந்து நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு அவர் கேட்குற குரல் உங்களுக்கு கேட்குதான்றதை யோசிச்சு பாருங்கள். நேற்று நைட்டு கூட நம்ம இந்த ஆடியோ தான் சொல்லியிருந்தோம். அது கூட நிறைய பேருக்கு சொல்கிறாங்க, ஆனால் நிச்சயமாக ஒரு குரல் கேட்டுதுன்னா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏய் பாப்பா அப்படின்னு ஒரு கூப்பிட்ட குரலும், இன்னொருத்தவங்க பேர் ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சதுன்னா அது நிஜமானா அப்படின்னாங்க. ஏம்மா நிஜம் இல்லாமல் பொய்யாவாமா இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம நல்ல விஷயத்த நம்ப மறுக்கிறோன்றது ஒரு விஷயம் இல்லை, பரவாயில்ல விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட பேரை சொல்லி கூப்பிட்ட ஒரு ஃபீல் ஆச்சுன்னா அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க எனக்கு வரவே இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி ஓகே நோ ப்ராப்ளம், வரலன்னாலும் ஓகே நோ ப்ராப்ளம், இனி வரும், எப்போ வேணாலும் வரும், இதை பண்ணுங்க. உடனே சில பேருக்கு கிடைச்சிடும், சில பேருக்கு ஒரு நாள் ஆகும், சில பேருக்கு ஒரு வாரம் ஆகும், சில பேருக்கு ஒரு மாதம் ஆகும். வரட்டுமே, எப்பயாவது ஒன்று வரட்டுமே. ஸோ வந்திருக்குதுன்னு இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வராமல் போயிடுமா? அந்த நம்பிக்கை வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்திருக்குதுப்பா, எனக்கும் வந்திருக்கும், இல்லை நாங்களாம் ஒரு குடும்பம் தானே, அன்பே சாய் குடும்பம் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் அந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் ஏற்படுத்தணும். இதையெல்லாம் நாம் சரிவர செய்ய போகிறோம். இதையும் நீங்கள் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடையணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.